மோகன், என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours ட்ரபிள் கொடுக்குற நீ எனக்கு. ஏன்டா இந்தியாவுக்கு வந்தா நீ இப்ப ஃபீல் பண்றேன்? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிற நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல. சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. எல்லா அவுட் ஹவுஸ்ல இருந்தா ஏன் பங்களாவுக்குள்ள வந்து உட்கார்றேன்? பங்களாவுக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்சி வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்லை, நாகரிகம் இல்லை, பர்சனாலிட்டி இல்லை, ஒண்ணும் இல்லை. பத்தல பக்க தட்டு சோப்பாவுல ஒரு இலைய போட்டு வந்து சோறு தின்னுவோம். என்னதான் தாயா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தோம், எங்க கிட்ட நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வரும் என்ன பார்க்க. மிஸ்டர் தாம்சன், ஹோப் எல்லாம் பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து நிக்கிறா. நீ தூணிக்கிட்ட வந்து நாய் மாதிரி நின்று நான் வந்து பார்த்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குற? ஏன் பாக்குறேன்? அவன் யாருன்னு கேட்கறான். தாயார்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா? எனக்கு என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு. எப்படி சொல்றது உன்ன தாயார்னு? எப்படி சொல்றேன்? பெரிய படதாவை சுத்திட்டு வந்து நிக்கிறேன். எப்படி சொல்றது உன்ன தாயார்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனா டெஸ்ட் போட்டு வரியா? ஃபைன், சொல்லலாம், பரவாயில்ல தாயார்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? பின்ன நாங்க ஃபாரின்ல படிச்சது வேற யார் கவுன் போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீ தான் போடணும். யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன். அசிங்கமா தெரியல? வேற எப்படிதான்டா சொல்றது? தோரை தூங்குறார், தோரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. அதுக்கிட்ட இப்ப காலங்கத்தால இப்ப எங்க வந்தேன்? உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுக்க. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேல் இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்துல இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அழகா இருக்கிறா, மூக்கு மூலியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து என்ன தொல்லை பண்றேன்? கல்யாணம் எதுக்கு பண்றது இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. மோகன், நீ கல்யாணம் செய்துக்கத்தான் வேணும். சரி, செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதைதானே நான் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கேன். வணக்கம் மோகன். அம்மா இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்யாண வேற ஏற்பாடு. பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும். பெண்ணு பெரிய 120 அடி உயரம். போடா.